இந்த கோதுமை தோசையை நான் என்னோட லைஃப் சேவியர் டிஷ்ஷுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லையோ அப்போல்லாம் உட்காந்து கை வலிக்க சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்குன்னு மாவு பிசைய தேவையில்லை. ஏற்கனவே இட்லி பூரிக்குன்னு மாவு ரெடி பண்ணி ப்ரிப்பேர்டாகவும் இருக்க தேவையில்லை. நேராக கிச்சன் போகிறோமா, இருக்கிற கோதுமை மாவை எடுத்து இன்ஸ்டண்ட்டாக தோசையை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி என்னை காப்பாற்றுற இந்த கோதுமை தோசையை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்போவுமே 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட மறந்துடாதீங்க. இது போட்டுட்டு நான் எப்போவுமே விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுவேன். இதை விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சீக்கிரமாகவும் பீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் கட்டிப்படாமல் நல்ல மாவு ஈஸியான பதத்துக்கு சீக்கிரமாக கிடச்சிடும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பதம். ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் கரெக்டான இருக்கும். இப்போ நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி புதுசாக ஒரு நான்ஸ்டிக் தவா வாங்கியிருக்கேன். அதில் தான் ஊற்றி பார்க்க போகிறேன். இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இப்படி ஆச்சுன்னா கரெக்டாக சூடாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு கப் ஊற்றிட்டு நல்லா சுற்றி விடுங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போடணும். கண்டிப்பாக கோதுமை தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கணும். இல்லைனா ஃபுல்லாக குக் ஆகாது. கண்டிப்பாக திருப்பி போட்டு 1 மினிட் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக ப்ரௌன் கலரில் அங்கங்கே இருக்கும். அப்படின்னா இது கரெக்டாக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி சிம்பிளி நீங்கள் அடுத்தடுத்து போட்டு எடுக்கலாம். இது தவா பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கோதுமை தோசையில் அதுதான் ஸ்பெஷல். நீங்கள் கல் தவா யூஸ் பண்ணலாம், நார்மல் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலான ஏதாவது ஒரு நார்மல் தவாலே நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். அதுதான் இந்த கோதுமை தோசையோட ஸ்பெஷல். அவ்வளோதான். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனே சமைச்சு சாப்பிடக்கூடிய தோசை இந்த கோதுமை தோசை. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக என்ன சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.